எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு அனிதா புஷ்பவனம் குப்புசாமி யூடியூப் சேனலில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கு பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு சொல்லிட்டு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம வீட் பிரெட் செய்கிறது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். பொதுவாகவே மைதா மாவில் செய்யக்கூடிய பிரெட் வந்து டெக்ஸ்சர் ரொம்ப நல்லா வரும், ஃபினிஷிங் நல்லா வரும், சுவையும் அதிகமாக இருக்கும், ஒரு ஸ்பாஞ்சினஸ் இருக்கும். ஆனால் வீட் பிரெட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும், அது வந்து ஃபினிஷிங் அவ்வளவாக வராது. ஆனால் இந்த மைதா மாவு உடம்புக்கு நல்லது இல்லை இல்லையா? அதனால் நம்ம பிள்ளைங்களுக்கு கோதுமை மாவில் பிரெட்டு செஞ்சுட்டு சாப்பிட பழக்கி விடணும். இந்த கோதுமை மாவு பிரெட்டெல்லாம் செய்யணுன்னா எங்களுக்கு அவன் வேணுமே, அதெல்லாம் எங்ககிட்ட கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு குக்கர்லேயும் செய்து காமிக்க போகிறேன். அவனில் ஒரு செட்டு வைக்க போகிறேன், குக்கரில் ஒரு இது வச்சு காமிக்க போகிறேன், ஒரு ட்ரே வச்சு உங்களுக்கு செய்து காமிக்க போகிறேன். ஆனால் அவனில் வந்து ஃபினிஷிங் இன்னும் நல்லாயிருக்கும், குக்கரில் கொஞ்சம் வெடிப்பு ஒரு மாதிரி இருக்கும். அது எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்களேன். ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், அதே போல தான் இருக்கும். இப்போ இந்த வீட் பிரெட் செய்வதற்கு தேவையான பொருள்கள் என்னென்ன, அதன் செய்முறை எப்படின்றது பார்த்துடலாம். பிரெட் செய்யணுன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம வந்து ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணணும். அதற்காக 2 கப் பால் எடுத்திருக்கேன். அதில் 5 டீஸ்பூன் போல் ஈஸ்ட் எடுத்துக்கோங்க, ட்ரை ஈஸ்ட் எடுத்துக்கிட்டு அதில் சேர்க்கணும். இப்போ நான் செய்ய போகிறது இன்றைக்கி 8 கப்பு மாவில் செய்ய போகிறேன். பொதுவாகவே 4 கப்பில் தான் செய்வேன், அது போதுமானதாக இருக்கும். ஆனால் நான் வந்து குக்கர்லேயும் செய்து காமிக்க போகிறேன், உங்களுக்கு அவன்லேயும் செய்து காமிக்க போகிறேன் இல்லையா? அதனால் 2 பங்கு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இது ஒரு செட்டு பண்ணணுன்னா, ஒரு ஃபேமிலிக்கு பண்ணணுன்னா 4 கப்பு கூட போதுமானது. இப்போ பாருங்கள், இந்த பால் வந்து மிதமான சூடில் இருக்கணும். நம்ம கை வச்சா சுடக்கூடாது, நம்ம கை வச்சா பொறுக்கிற அளவு சூடு இருக்கணும். அதில் நம்ம 5 டீஸ்பூன் போல் ஈஸ்ட் சேர்த்துக்கலாம். அது கூடயே 6 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். டீஸ்பூன் ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா 5 போட்டால் போதும். இது ரெண்டும் நல்லா கரையணும். இப்போது இந்த ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகணும். பாருங்கள், நான் கலந்துட்டேன், இல்லாட்டி நல்லா நுர தள்ளிக்கிட்டு வரும். அது சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் நீங்கள் கலந்துக்கிட்டே இருங்க. இந்த ஈஸ்ட் பாலில் ஒரு 5 நிமிடங்கள் ஊறுனா போதும். இந்த மாதிரி மேலே பாருங்கள் கொஞ்சம் நுரையாக இருக்குது. அந்த பால் வெள்ளையாக இருந்தது இல்லையா, அது ஒரு க்ரீம் கலராக பழுப்பு நிறமாக மாறி இருக்குது. இப்போ அடுத்தது நம்ம மாவு பிசையலாம். ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க, அதில் 8 கப் மாவையும் ஒன்றா போட்டுடலாம். அடுத்தது இதில் 1.5 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்தது 6 டேபிள் ஸ்பூன் போல் வெண்ணெயை சேர்த்துக்கோங்க. ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இங்கே பாருங்கள், நம்ம கை வச்சா இப்படி இருக்கணும். பிசைகிறப்போ அது கட்டியாக இருக்கக்கூடாது. வெண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இந்த மாவில் ஈஸ்ட்டும் சர்க்கரையும் கலந்த பால் இருக்கு இல்லையா, அதை ஊற்றி பிசையணும். தேவைப்படுமையானால் நம்ம தண்ணியும் சேர்த்துக்கணும். தண்ணி கட்டாயம் சேர்க்க வேண்டியது இருக்கும். இங்கே பாருங்கள், ஈஸ்ட் எப்படி நல்லா ஃபர்மெண்ட்டாக இருக்குல்ல, நல்லா நுரையாக வந்து பாலே நல்லா திக்காயிடுச்சு, ஒரு க்ரீம் மாதிரி இருக்கும். இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மாவு பிசையலாம். அந்த ஜாரையே கழுவி கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கிட்டேன். சப்பாத்தி மாவு பிசைகிறது போல் நம்ம பிசைஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆனால் ஓரளவுக்கு மேலே நம்ம பவுலில் சரியாக பிசைய முடியாது, அதில் இருக்கக்கூடிய ஏரெல்லாம் எடுக்கணும். அதனால் நான் டேபிள் டாப்புக்கு மாற்றிக்கிறேன். இப்போது நமக்கு கையில் ஒட்டுது இல்லையா, கொஞ்சம் லேசாக எண்ணெய் பூசிட்டு கையில் நம்ம இப்போ பிசையலாம். மாவு காயாமல் இருக்கணும், அதுவும் பார்த்துக்கணும். அதனால் கொஞ்சம் எண்ணெய் பூசிட்டு நம்ம பிசையலாம். மாவு பிசைகிற மெஷின் இருக்குது, இருந்தால் கூட அதில் போடாமல் எளிமையாக எல்லார்ட்டையும் இருக்கக்கூடிய பொருள்களை வச்சு நான் செஞ்சு காமிக்கிறேன். உள்ளே எந்த பபிள்ஸும் இருக்கக்கூடாது, அதனால் நல்லா இழுத்து பிசைஞ்சிடணும். நம்ம இந்த மாவு பிசையும் போதே பாருங்கள், கவனிங்க, மாவு வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃபர்மெண்ட் ஆகிட்டுருக்கு. அதாவது அது ஈஸ்ட் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் ஃபர்மெண்ட் ஆகும், கூடும். இப்போ பாருங்கள், மாவு வந்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இப்போது அதே பவுலில் கொஞ்சம் எண்ணெய் பூசிட்டு, மாவு காயக்கூடாது அதனால் எண்ணெய் பூசிக்கிறேன்.
பாருங்கள், எண்ணெய் 4 பக்கமும் பூசிக்கோங்க. அப்புறம் இந்த பிசைஞ்ச மாவை இதுக்குள்ளே போட்டுருங்க. மேலேயும் லேசாக எண்ணெய் தடவிக்கலாம். இதை நல்லா ஏர் டைட் பண்ணிக்கிட்டு, இப்போ பாலித்தீன் கவர் இருந்துச்சுன்னா நல்லா காற்று புகாத மாதிரி நீங்கள் போட்டு நல்லா கட்டி விட்டுருங்க. அப்படி இல்லையா, அதுக்குன்னு தனியாக லிட்டு இருந்துச்சுன்னா அதை போட்டு நீங்கள் மூடி கொஞ்சம் இருட்டாக இருக்கணும், காற்று புகாத இடமா இருக்கணும். அந்த இடத்துல இதை ஒரு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் ஊற விட்டுருங்க. நான் இப்போது கனமான மூடி, ரொம்ப கனமாக இருக்கும், இதை போட்டு மூடிக்கிட்டு இது வந்து நகராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது இது மேலே வெயிட்டாக இருக்கிறது வச்சு விட்ருவேன். இப்போ நீங்களும் அதே மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போது நம்ம ப்ரெட்டுக்காக ஊற வச்சோம் இல்லையா மாவு, 2 மணி நேரம் நான் ஊற வச்சுருக்கேன். நல்லா பாருங்கள், பொங்கி வந்திருக்கு. நம்ம இந்த பவுல் ரொம்ப பெருசு, இந்த பவுலில் கிட்டத்தட்ட 1/4 இருந்தது கீழே. இப்போ பாருங்கள், நல்லா பொங்கிட்டு 3/4 வந்துருச்சு. இந்த மாதிரி ஃபர்மெண்ட் ஆகணும். 2 மணி நேரம் வச்சிங்கன்னா நல்லா ஃபர்மெண்ட் ஆயிரும். இப்போது இதை எடுத்துகிட்டு நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இப்படி இருக்கணும் மாவு. இதை மறுபடியும் நம்ம கொஞ்சம் அழுத்தி சரி பண்ணிக்கலாம். இதை இப்போது நம்ம குக்கரில் ஒரு பகுதி வைக்க போகிறோம், அப்புறம் அவனில் வைக்க போகிறோம் இல்லையா, அதனால் நான் வந்து 2 பகுதியாக பிரிச்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் ஒரு ட்ரே எடுத்துக்கிறேன், பிரெட் ட்ரே எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் பூசிக்கிறேன். 4 பக்கமும் ஒட்டக்கூடாது இல்லையா, அதுக்கு பாருங்கள், சும்மா ஒரு சொட்டு போட்டால் போதும். நான் இதில் பூசினது சமையல் எண்ணெய் தான். வெண்ணெய் பூசலாம், நெய் பூசலாம், சமையல் எண்ணெய் பூசலாம். அவனில் இந்த ட்ரே வைக்க போகிறேன். இப்போது இந்த மாவு இருக்கு இல்லையா, நம்ம நினச்சபடிக்கு அது ஷேப்பில் தானாக வரும். இப்படி கையில் வச்சு அழுத்தி இப்படி பண்ணிக்கலாம். அந்த ட்ரே அளவு உங்களுக்கு கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்படி இருக்கு இல்லையா, இது நம்ம நல்ல ஷேப்புக்கு கொண்டுடணும். அது நம்ம எப்படி வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த ட்ரேயில் வைக்கிறதுக்கு. இதை சீல் பண்ணிடுங்க, இப்படி அழுத்தி சீல் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம சரி பண்ணிக்கலாம். இதை லேசாக இங்கே மடித்து விட்டுக்கோங்க. இப்போது இந்த ட்ரேயில் நான் வைக்கிறேன். இப்படி இந்த ட்ரேயில் கைகளால் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நான் வச்சுட்டேன். இதில் ஒரு சொட்டு எண்ணெய் போட்டு அது காயாமல் இருக்கணும் மாவு. அதனால் மறுபடியும் நம்ம இது ஊற வைக்க போகிறோம், ஃபர்மெண்ட் ஆக விட போகிறோம். ஒரு சொட்டு எண்ணெய் போட்டு இப்படி நல்லா பூசிக்கோங்க. இப்படி வச்சுட்டு மறுபடியும் இதை வந்து நல்லா சீல் பண்ணிக்கோங்க. ஒன்றா ஒரு பாலித்தீன் கவர் எடுத்துக்கிட்டு நல்லா இறுக்கமாக போட்டு சீல் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த ட்ரேக்கு மூடி இருக்குது. இந்த மாதிரி நான் மூடி காற்று புகாத அளவுக்கு மறுபடியும் நம்ம ஒரு 1/2 மணி நேரமாக, அது குறைஞ்சது 1/2 மணி நேரம் இது ஊற விடணும். அதே போல் மைக்ரோவனில் வைக்கக்கூடிய ட்ரேக்கும் நான் ரெடி பண்ணுறேன். இப்போ பாருங்கள், பிரெட் ட்ரேயில் வந்து நம்ம மாவு போட்டு வச்சோம் இல்லையா, எவ்வளோ கம்மியாக, இது வரைக்கும் தான் போட்டோம், நம்ம பாதி வரைக்கும் தான் போட்டோம். நல்லா ஃபர்மெண்ட் ஆகிட்டு வெளியில் வரைக்கும் வந்திருக்கு. இது நம்ம குக்கரில் வைக்க போகிறது. இதுவும் அப்படி தான் ஃபர்மெண்ட் ஆகிட்டு நல்லா வந்திருக்கு, பஃபியாக இருக்குது. இப்போது நம்ம குக்கரில் வைக்கிறதுக்கு என்ன ப்ரொசீஜர்னால், ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் நல்லா ஒரு 3/4 கிலோ போல் உப்பு போட்டுக்கோங்க. நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. அதை வந்து ஒரு ப்ரீ ஹீட் பண்ணணும். நம்ம எப்படி அவனை ப்ரீ ஹீட் பண்ணுவோமோ, ஒரு 15 நிமிடங்கள் அவனாக இருந்தால் 175 ஆர் 180 டிகிரி செல்சியஸில் நம்ம ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இதை தூக்கி வச்சுட்டு 25 நிமிஷம் நமக்கு ப்ரெட்டு, குறைந்தபட்சம் நான் சொல்கிறேன், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அந்த கலர் காமிச்சு கொடுத்துரும் ஆயிடுச்சா இல்லையான்னு. 20 to 25 மினிட்ஸ் வந்து நம்ம அவனில் வைக்கணும். இது அதே போல் குக்கர்லேயும் அதே மாதிரி தான் வைக்கணும். நம்ம குக்கரை வந்து ஒரு 15 நிமிடங்கள் உப்பு போட்டு நல்லா சூடு பண்ண வச்சிடணும். நான் இப்போ உங்களுக்கு அது காமிக்கிறேன். நான் போய் இது அவனில் வச்சுட்டு வந்துடுறேன். ப்ரீ ஹீட் பண்ண வச்சுட்டேன், இது அவனில் வைக்கிறேன். இப்போ குக்கர் ப்ராசஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், ஒரு குக்கர் எடுத்துட்டேன், நல்லா ஆழமாக இருக்கணும். அதில் நான் இப்போ 3/4 கிலோ போல், கிட்டத்தட்ட 1 கிலோ போலவே நான் உப்பு போட்டிருக்கேன். இது அடிக்கடி இந்த உப்பை பயன்படுத்துகிற காரணத்தினால இப்போ யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு டப்பாவில் போட்டு வச்சுப்பேன், ஆற விட்டுட்டு.
மறுபடியும் ஏதாவது செய்யணுன்னா பிஸ்கட்டோ இல்லை கேக் ஏதாவது செய்யணுன்னா நான் திரும்ப இந்த உப்பு பயன்படுத்திப்பேன். ஏன்னா உங்களுக்கு இப்போது சாதாரணமாக இருக்கிறவங்களுக்கு, அவன் இல்லாதவங்களுக்கு செய்து காமிக்கணும் இல்லையா, அதனால் இந்த உப்பு ஒரு டப்பாவில் எப்போவுமே கொட்டி வச்சுப்பேன், ரீயூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போது இந்த மாதிரி உப்பு கொட்டி வச்சுக்கோங்க. இது ஒரு 10 to 15 நிமிடங்கள் வந்து சூடாகணும். நம்ம எப்படி ப்ரீ ஹீட் பண்ணுறோமோ அவனில் அது போல் இது சூடு பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், குக்கரில் இருக்கிற உப்பு நல்லா சூடாயிடுச்சு. அதில் ஒரு பாத்திரத்தை இப்படி கவுத்து விட்டுக்கோங்க. அதுக்கு மேலே இப்போ ஸ்டாண்ட் இருந்துச்சுன்னா குக்கர் ஸ்டாண்ட் நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே நான் இப்போது இந்த பிரெட் ட்ரே இருக்கு இல்லையா, அது வைக்க போகிறேன். இப்படி வச்சு நம்ம குக்கரில் கேஸ் கட்டும் இருக்கக்கூடாது, விசிலும் இருக்கக்கூடாது. அது ரெண்டையும் எடுத்துகிட்டு இப்போ மூடி விட்டுடலாம். கிட்டத்தட்ட இது ஒரு 20லிருந்து 25 நிமிடங்கள் இருக்கணும். நடுவில் நீங்கள் திறந்து பார்க்கணும், அது எப்படி இருக்குது, தீஞ்சு போச்சா என்ன அப்படின்னு பார்க்கணுன்னா கூட 1 முறை 2 முறை பார்த்துக்கலாம். இப்படி குக்கர் மூடி வச்சுருங்க. இது நமக்கு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும். ரொம்ப லோவாகவும் இருக்கக்கூடாது, ஹையாகவும் இருக்கக்கூடாது. அந்த சூடு வந்து சரியாக மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம அவனில் வச்சோம் இல்லையா ப்ரெட்டு, பாருங்கள் ரொம்ப பிரமாதமான ஃபினிஷிங்கில் வந்திருக்கு. கொஞ்சம் ஆறணும், அதுக்கப்புறம் தான் வெளியில் எடுக்கணும். அது மேலே இப்போ நம்ம பட்டர் பூசிக்கலாம். ப்ரெட்டு மேலே நல்லா ப்ரௌனாக இருக்குமே, இது ஏன் இப்படி கலர் கம்மின்னிங்கன்னா, வீட் ப்ரெட் இவ்வளோ தான் மேக்ஸிமம் உங்களுக்கு கலர் கிடைக்கும். நீங்கள் கடைகள்லேயும் போய் பாருங்கள், வீட் ப்ரெட் இப்படி தான் இருக்கும். இது சரியாக பேக் ஆகிருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சரியாக பேக் ஆகிருக்கும். கிட்டத்தட்ட ரெண்டுக்குமே ஒரு 30லிருந்து 35 நிமிடங்கள் எடுத்திருக்கு. இப்போது குக்கரில் இருக்கிறது எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இதை அப்படியே வச்சிடலாம். அடுத்தது அது பார்க்கலாம். இங்கே பாருங்கள், குக்கரில் வச்சது கூட சரியான கலர் வந்திருக்கு. அப்போது நம்ம குக்கர்லேயும் செய்யலாம் அப்படின்றது ஒரு மனசுக்கு ஆறுதலாக இருக்கும் இல்லையா, அவன் இல்லாதவங்களுக்கெல்லாம். இப்போது இது மேலேயும் நம்ம என்ன பண்ணலாம், பட்டர் பூசிக்கலாம். இது கொஞ்சம் லாங் ப்ராசஸ் தான் இந்த ப்ரெட்டு பண்ணுறதெல்லாம். நம்ம வந்து அது டைம் செட் பண்ணிவிட்டு கரெக்டாக செஞ்சோன்னா செஞ்சிடலாம், சுலபமாக செஞ்சிடலாம், ஒரு பேர்டனாக நினைக்காமல். பாருங்கள், அஃப்கோர்ஸ் இன்னும் சொல்லணுன்னா நமக்கு அவனை காட்டிலும் இந்த குக்கரில் வச்சுருக்கிறது நல்லா ப்ரௌனாக வந்திருக்குல்ல. அதனால் நீங்கள் இனிமேல் நம்மக்கிட்ட அவன் இல்லையே அப்படின்னு கவலைப்படாமல் குக்கரில் கூட ப்ரெட்டு செஞ்சு சாப்பிடலாம். இப்போ நம்ம ஸ்லைஸ் பண்ணலாமா. நல்லா ஆற விட்டு பண்ணோன்னா உடையாமல் வரும். இது கோதுமை ப்ரெட்டுன்றனால கொஞ்சம் உடையறக்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்து நிதானமாக வெட்டணும். இது மைதா மாவுன்னா அதுக்கு மாய்ஸ்சர் கூட, அதனால் சீக்கிரத்தில் வெட்டிடலாம். அது பார்த்திங்கன்னா எலாஸ்டிசிட்டி கூட இல்லையா, அதனால் சீக்கிரத்தில் வெட்டிடலாம். இது வெட்டும்போது நல்லா ஆற விட்டுட்டு ஜாக்கிரதையாக வெட்டணும். இதில் கூடுதலாக இன்னொன்று காமிக்கிறேன். கொஞ்சம் மாவு மீந்துருச்சுன்னு சொல்லிட்டு இன்னொரு ட்ரேயில் நான் வந்து 2 உருண்டைகளாக பிடிச்சி வச்சேன். பாருங்கள், பன் ரொம்ப பிரமாதமான ஃபினிஷிங். பாருங்கள், கீழே இப்படி இருக்குது, மேலே பன் ரொம்ப ஸ்பாஞ்சியாக இருக்குது. பாருங்கள், இன்றைக்கி இந்த பதிவில் வீட் பிரெட் செய்கிறது எப்படின்றது பார்த்தோம் இல்லையா. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதாவது நமக்கு தெரியலன்னு சொல்கிறத காட்டிலும் கர்வமாக பெருமையாக எனக்கும் தெரியுமாக்கும் அப்படின்னு சொல்கிறதுல ஒரு சந்தோஷம் இருக்குது இல்லையா. அதனால் கொஞ்சம் லாங் ப்ராசஸ் தான். அதனால் நீங்கள் சலிப்பு தட்டாமல் இது செய்து சாப்பிடுங்க. நம்ம ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிட்றோம். இன்னொன்று இது கோதுமை மாவு. இதில் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன், மைதா மாவில் செஞ்சிங்கன்னா ஃபினிஷிங் இன்னும் ரொம்ப நல்லா வரும். அதுவும் பார்த்திங்கன்னா இதே ப்ராசஸ் தான், இதே போல் தான் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கல்ல, உங்களுக்கு பன் காமிச்சேன்ல, இது வந்து உங்களுக்கு சொல்லவே இல்லை. நான் சும்மா மாவு மீந்துதே என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்படியே வச்சு விட்டேன் ட்ரேயில். பாருங்கள், இதே ப்ராசஸ் தான், இதே மாவில் தான் பன் செஞ்சேன். நீங்கள் மைதா மாவில் செஞ்சு சாப்பிடணுன்னா கூட இதே மாதிரி தான். ஏன் நமக்கு நல்ல சாய்ஸ் இருக்கும்போது ஏன் மைதா மாவை தேர்ந்தெடுக்கணும் இல்லையா. எப்பொழுதாவது சாப்பிடலாம். என்னென்னா இது கொஞ்சம் வெட்டும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து வெட்டணும், ஆறுன உடனே வெட்டணும், அவ்வளோதான். இப்போது வீட் பிரெட் செய்யணுன்னா எப்படின்னு செஞ்சு காமிச்சிங்க. குக்கரில் ட்ரே வச்சிங்க, அதில் மாவு வச்சு மூடினீங்க. இப்போ பன் செய்யணுன்னா எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
அதே போல் ட்ரே இல்லைன்னா ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. அதில் உருண்டைகள் மாவு உருண்டைகளாக வச்சுட்டு இதே போல் தான், இதே நேரம் தான், எல்லா ப்ரொசீஜரும் இதே மாதிரி தான். சரி, இப்போது இது ஈஸ்டெல்லாம் எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம viha.online ட்ரை ஈஸ்ட் இருக்குது, பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன் நான் இப்போது, அப்புறம் சமையல் சோடா இருக்குது, மைதா மாவு இருக்குது, வனிலா எசன்ஸ் இருக்குது, பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் எல்லாம் இருக்குது, நிறைய பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாம் கூட, அதாவது பேக்டு ஐட்டம்ஸ் நீங்கள் செய்யணுன்னா அதற்கான பொருள்கள் எல்லாம் நம்ம viha.online இப்போ கிடைக்கும். அதாவது இந்த காணொலியை பார்த்த பின்னாடி உங்களுக்கு பேக்கரி ஐட்டம்ஸ் ஏதாவது தேவைப்பட்டால் நம்ம viha.online இந்த விஹாஸ் நியூ ப்ராடக்ட்ஸ்லேயும் போய் பார்க்கலாம். கிராசரிஸ், மளிகை பொருள்கள் அப்படின்ற தலைப்புக்கு கீழே கூட நீங்கள் போய் பார்க்கலாம். சரி, இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம வீட் பிரெட் செய்கிறது எப்படி, உங்களுக்கு கூடுதலாக பன் செய்கிறது எப்படின்னு கூட பார்த்தோம் இல்லையா? மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களெல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.